டிடி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பவர் நான் ராஜகோபாலன் சத்யநாராயணன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நிறைவடைந்தது. இரு அவைகளும் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைப்பு. சாந்தி மசோதா நிறைவேற்றப்பட்டதற்கு பிரதமர் வரவேற்பு. நாட்டின் தொழில்துறையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் தருணம் என பதிவு. பாகிஸ்தானுடனான போரில் இந்தியா பெற்றுள்ள மகத்தான வெற்றி வீரர்களின் துணிச்சலுக்கும் மன உறுதிக்கும் எடுத்துக்காட்டாக திகழ்கிறது. போர் வெற்றி தினத்தையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம். மத்திய அரசின் சீர்திருத்த நடவடிக்கைகள் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை நிலையாக வைத்துள்ளது. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தகவல். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதிச் சட்டம், விக்ஷித் பாரத் ஊரக வாழ்வாதாரம் மற்றும் வேலைவாய்ப்பு உறுதிச் சட்டம் என பெயர் மாற்றம். மசோதாவில் காந்தியடிகளின் பெயர் நீக்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் பேரணி. தானியங்கி முறையில் வாகன பதிவெண்களை கண்டறிந்து சுங்க கட்டணம் வசூல் செய்யும் முறை அடுத்த ஆண்டு இறுதிக்குள் அமல்படுத்தப்படும். மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தகவல். குளிர்கால கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்கள் கோடிக்கணக்கான மக்களின் வாழ்வில் முக்கிய பங்காற்றும். மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு தகவல். இந்தியாவின் மெட்ரோ ரயில் சேவை உலகின் 3வது மிகப்பெரிய ரயில் சேவையாக திகழ்கிறது. மத்திய அரசு தகவல். பெண்கள், குழந்தைகளுக்கு நம்பகமான பாதுகாப்பான இணையத்தை உறுதி செய்வதே அரசின் கொள்கை. மக்களவையில் எழுத்துப்பூர்வ கேள்விக்கு மத்திய அமைச்சர் எல் முருகன் பதில். எஸ்ஐஆர் திருத்தத்திற்கு பிறகு தமிழ்நாடு வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியீடு. மொத்தம் 97 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்களின் பெயர்கள் நீக்கம். இறந்தவர்கள், புலம்பெயர்ந்தவர்கள், முகவரி இல்லாதவர்கள் பெயர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் விளக்கம். ஓட்டுக்காக மட்டுமே சிறுபான்மை நலனை பேசும் திமுகவின் கபட நாடகத்தை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. தை பிறந்தவுடன் பாஜக கூட்டணிக்கு மேலும் கட்சிகள் வரும். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேச்சு. தமிழகம் வந்த குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வேலூரில் உள்ள தங்க கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். கர்நாடகா, தமிழ்நாடு மற்றும் தெலுங்கானா மாநிலங்களுக்கு குடியரசுத் தலைவர் ஒரு வார கால பயணம் மேற்கொண்டார். முதற்கட்டமாக 16ஆம் தேதி கர்நாடக மாநிலம் சென்ற அவர் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார். இதனைத் தொடர்ந்து 2ஆம் கட்டமாக 17ஆம் தேதி காலை திருப்பதியிலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் வேலூருக்கு வருகை தந்த குடியரசுத் தலைவரை தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி, மத்திய அமைச்சர் எல் முருகன், தமிழக கைத்தறித்துறை அமைச்சர் காந்தி உள்ளிட்டோர் வரவேற்றனர். தொடர்ந்து அவர் ஸ்ரீபுரம் பொற்கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். மேலும் அக்கோவில் வளாகத்தில் சுமார் 5 கோடி ரூபாயில் கட்டப்பட்டுள்ள தியான மண்டபத்தையும் திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து அங்கு மரக்கன்று ஒன்றையும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நட்டு வைத்தார். புதுதில்லியில் இந்திய கத்தோலிக்க ஆயர்கள் மாநாட்டில் ஏற்பாடு செய்யப்பட்ட வருடாந்திர கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களில் குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டார். மேற்கு வங்க ஆளுநர் டாக்டர் CV ஆனந்த போஸும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டார். கூட்டத்தில் உரையாற்றிய குடியரசு துணைத் தலைவர் கிறிஸ்துமஸ் பண்டிகை அமைதி, கருணை, பணிவு மற்றும் மனித குலத்திற்கு சேவை செய்தல் போன்ற காலத்தால் அழியாத விழுமியங்களை அனைவருக்கும் நினைவூட்டுகிறது என்றார். ஆரோக்கியம் மற்றும் நல்லிணக்கத்துடனான வாழ்வியல் முறையை கடைபிடிக்க முடியும் என்பதை உலக நாடுகளுக்கு யோக பயிற்சி உணர்த்தியிருப்பதாக பாரம்பரிய மருத்துவ உச்சி மாநாட்டின் நிறைவு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற உலக சுகாதார அமைப்பின் பாரம்பரிய மருத்துவ உச்சி மாநாட்டின் நிறைவு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று உரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் ஆயுஷ் துறைக்கான ஒரு முதன்மை டிஜிட்டல் இணையதளமாகிய மை ஆயுஷ் ஒருங்கிணைந்த சேவைகள் போர்ட்டல் உட்பட பல முக்கிய ஆயுஷ் முன்னெடுப்புகளை தொடங்கி வைத்தார். ஆயுஷ் தயாரிப்புகள் மற்றும் சேவைகளின் தரத்திற்கான உலகளாவிய அளவுகோலாக கருதப்படும் ஆயுஷ் முத்திரையையும் அவர் வெளியிட்டார். தொடர்ந்து உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி இந்தியாவின் பாரம்பரிய மருத்துவ முறையில் யோக கலையும் இடம்பெற்றுள்ளது என்றார். ஆரோக்கியம் மற்றும் நல்லிணக்கத்துடனான வாழ்வியல் முறையை கடைபிடிக்க முடியும் என்பதை
உலக நாடுகளுக்கு யோக பயிற்சி உணர்த்தியிருப்பதாக பிரதமர் குறிப்பிட்டார். இந்திய வீரர்களின் துணிச்சல் மற்றும் தியாகம் பாகிஸ்தானுடனான போரில் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றிக்கு வழிவகுத்துள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்தார். பாகிஸ்தானுடனான போரில் வெற்றி பெற்றதை குறிக்கும் வகையில் ஆண்டுதோறும் டிசம்பர் 16ஆம் தேதி வெற்றி தினமாக கொண்டாடப்படுகிறது. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்ட பதிவில், படை வீரர்களின் மன உறுதி மற்றும் தன்னலமற்ற சேவை நாட்டை பாதுகாப்பதாக தெரிவித்தார். இந்த போரில் இந்தியா பெற்றுள்ள வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி நாட்டிற்கு பெருமை சேர்க்கிறது என்று அவர் தெரிவித்தார். வீரம் மற்றும் அர்ப்பணிப்பு உணர்வுடன் செயல்பட்ட வீரர்களுக்கு நாடு தலைவணங்குவதாக பிரதமர் கூறினார். உயிர் தியாகம் செய்த வீரர்களின் செயல்பாடுகள் வரும் தலைமுறையினருக்கு பெரும் உத்வேகம் அளிக்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நிறைவு பெற்றது. இதனையடுத்து இரு அவைகளும் மறு தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டன. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் கடந்த 1ஆம் தேதி தொடங்கியது. 19ஆம் தேதி வரை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டது. கூட்டத்தொடரின் முதல் 2 நாட்கள் அமளியில் முடிந்தாலும் 3ஆம் தேதி முதல் ஆக்கப்பூர்வமாக நிகழ்வுகள் நடைபெற்றன. வந்தே மாதரம், வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம், டெல்லி காற்று மாசு, திருப்பரங்குன்றம் விவகாரம் ஆகியவை குறித்தும் காரசார விவாதங்கள் நடைபெற்றன. இதிலும் முக்கிய மசோதாவான மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் பெயரை விக்ஷித் பாரத் ரோஜ்கர் மற்றும் அஜீவிகா மிஷன், அதாவது விபிஜி ராம்ஜி திட்டம் என மாற்றி நாடாளுமன்றத்தில் மசோதா நிறைவேறியது. இதற்கு எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்தன. மேலும் நிலையான அணுசக்தி பயன்பாடு மற்றும் முன்னேற்றம் குறித்த சாந்தி மசோதாவும் மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது. இந்நிலையில் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நிறைவு பெற்றதோடு மக்களவை காலவரையின்றி ஒத்திவைக்கப்படுவதாக சபாநாயகர் ஓம் பிர்லா அறிவித்தார். இந்தியாவின் மாற்றத்திற்கான அணுசக்தியை நிலையான முறையில் பயன்படுத்துதல் மற்றும் மேம்படுத்துதல் மசோதா நிறைவேற்றப்பட்டதை பிரதமர் நரேந்திர மோடி வரவேற்றுள்ளார். அணுசக்தி துறையில் 100% தனியார் முதலீட்டை அனுமதிக்கும் சாந்தி மசோதா நிறைவேறியது. அணுசக்தி துறைக்கான இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் அவையில் மசோதாவை தாக்கல் செய்தார். இந்த மசோதா அணுசக்தியை விரிவுபடுத்துதல், தனியார் பங்களிப்பை அனுமதித்தல் மற்றும் 2047ஆம் ஆண்டிற்குள் 100 ஜிகாவாட் அணுசக்தி திறனை அடைவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இது குறித்து சமூக ஊடகத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில், இது இந்தியாவின் தொழில்நுட்ப துறைக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் தருணம் என்று வர்ணித்தார். இந்த மசோதாவிற்கு ஆதரவளித்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு நன்றி தெரிவித்த பிரதமர், இது செயற்கை நுண்ணறிவுக்கு பாதுகாப்பாக ஆற்றலை வழங்கும் என்றும் பசுமை உற்பத்தியை சாத்தியமாக்கும் என்றும் நாட்டிற்கும் உலகிற்கும் ஒரு தூய்மையான எரிசக்தி எதிர்காலத்திற்கு தீர்க்கமான உந்துதலை அளிக்கும் என்றும் கூறினார். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்கள் கோடிக்கணக்கான மக்களின் வாழ்க்கையில் முக்கிய பங்காற்றும் என மத்திய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். கூட்டத்தொடர் நிறைவடைந்த நிலையில் தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தற்போது நிறைவேற்றப்பட்ட மசோதாக்கள் இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக மாற்றும் என குறிப்பிட்டார். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் மிகவும் ஆக்கப்பூர்வமான முறையில் அமைந்ததாக தெரிவித்த அவர், தேர்தல் சீர்திருத்தங்கள் தொடர்பாக தனியாக விவாதம் நடத்தப்பட்டது இதுவே முதல் முறை என்றும் கூறினார். காங்கிரஸ் கட்சியினரின் அமளி காரணமாக தில்லி காற்று மாசுபாடு குறித்த விவாதம் நடைபெறவில்லை என்றும் கிரண் ரிஜிஜு தெரிவித்தார். வாக்காளர் பட்டியலை மேம்படுத்துவதற்காகவே எஸ்ஐஆர் கட்டாயமாக்கப்பட்டிருப்பதாக மத்திய அமைச்சர் ஜே.பி. நட்டா தெரிவித்தார். 16ஆம் தேதி மாநிலங்களவையில் தேர்தல் சீர்திருத்தம் தொடர்பான விவாதம் நடைபெற்றது. இதில் உரையாற்றிய ஜே.பி. நட்டா, சிறப்பு தீவிர திருத்த வாக்காளர் பட்டியல் என்பது தேர்தல் ஆணையத்திற்கு அரசியல் சாசனம் வழங்கியுள்ள அதிகாரங்களில் ஒன்றாக இடம்பெற்றிருப்பதாக கூறினார். வாக்காளர் பட்டியலை குறிப்பிட்ட கால இடைவெளியில் மேம்படுத்த வேண்டியது தேர்தல் ஆணையத்தின் கடமை என வலியுறுத்திய அவர், தகுதியில்லாத மற்றும் உயிரிழந்தவர்களின் பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட வேண்டியது அவசியம் என்றும் தெரிவித்தார். இதனிடையே போலி என கண்டறியப்பட்டுள்ள 2 கோடி குடும்ப அட்டைகள் மாநில அரசுகளால் நீக்கப்பட்டிருப்பதாக மத்திய அமைச்சர் பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்தார். கடந்த 7 மாதங்களில் கடல்சார் துறையில் இந்தியா 20% வளர்ச்சி கண்டிருப்பதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் கூறினார்.
2014ஆம் ஆண்டு முதல் தற்போது வரை மியான்மர், பாகிஸ்தான், நேபாள், பூட்டான் எல்லைகள் வழியாக ஊடுருவிய 23,926 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும், இந்திய சீன எல்லைப் பகுதியில் ஊடுருவல் முற்றிலும் கட்டுப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் மக்களவையில் மத்திய உள்துறை இணையமைச்சர் நித்யானந்த் ராய் கூறினார். உலகிலேயே மிக விரைவான பொருளாதார வளர்ச்சி கண்டுவரும் நாடாக இந்தியா உருவெடுத்து வருவதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். மக்களவையில் துணை மானிய கோரிக்கை மீது பதிலளித்து பேசிய அவர், நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 8.2% உள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். நடப்பு நிதியாண்டில் அனைத்து நிறுவனங்களும் வளர்ச்சியை பதிவு செய்து வருவதாக அவர் கூறினார். நாட்டின் பொருளாதாரம் குறித்த அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் எதிர்மறையான கருத்துக்களுக்கு பதிலளித்த அவர், உலகளவிலான தர மதிப்பீட்டு நிறுவனங்களில் முக்கிய 3 நிறுவனங்கள் இந்தியாவில் பொருளாதார வளர்ச்சி விகிதம் குறித்து நேர்மறையான கருத்துக்களை வெளியிட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். மின்னணு சாதனங்கள், மருந்துகள், பொறியியல் மற்றும் பாதுகாப்பு தளபாடங்கள் போன்ற துறைகளில் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக தெரிவித்தார். புதுதில்லியில் அமைக்கப்பட்டுள்ள ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை சார்ந்த ஓவிய கண்காட்சியை பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் பார்வையிட்டார். நாட்டின் பாதுகாப்பிற்காக துணிச்சலுடன் போராடி உயிர் தியாகம் செய்யும் ஆயுத படையினரின் தன்னிகரில்லா தியாகத்தை மக்களுக்கு பறைசாற்றும் வகையில் இந்த கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தின் கலை திருவிழாவின் ஒரு பகுதியாக நடத்தப்படும் இந்த கண்காட்சியில் ஏராளமான ஓவியங்கள் இடம்பெற்றுள்ளன. நாட்டிற்காக தியாகம் செய்த வீரர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையிலும் அவர்களின் உன்னத பங்களிப்பை அடுத்த தலைமுறையினருக்கு எடுத்துச் செல்லும் விதமாகவும் இந்த கண்காட்சி நடத்தப்படுகிறது. நாடு முழுவதும் நடைமுறைப்படுத்தப்படும் சுங்க கட்டண வசூல் முறைக்கு மாற்றாக தானியங்கி முறையில் வாகன பதிவெண்களை கண்டறியும் நடைமுறை அமல்படுத்தப்படும் என்று மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்தார். மாநிலங்களவையில் இது தொடர்பாக எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த அவர், இந்த நடைமுறை அமலுக்கு வந்தால் வரி ஏய்ப்பு முற்றிலும் கட்டுப்படுத்தப்பட்டு அதன் வாயிலாக 6,000 கோடி ரூபாய் வரை வருவாய் ஈட்ட முடியும் என்று குறிப்பிட்டார். மேலும் சுங்கச்சாவடிகளில் காத்திருக்கும் வாகனங்கள் எரிபொருளுக்காக செலவிடும் தொகையில் 1,500 கோடி ரூபாய் சேமிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். புதிய ஊரக வேலைவாய்ப்பு திட்ட மசோதாவான விபிஜி ராம்ஜி மசோதா நிறைவேற்றப்பட்டது. மசோதாவுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து நாடாளுமன்ற வாயிலில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் போராட்டம் நடத்தினர். மசோதாவுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து நாடாளுமன்ற வாயிலில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் போராட்டம் நடத்தினர். இந்த மசோதா வளர்ச்சியடைந்த பாரதம் 2047 என்ற தேசிய தொலைநோக்கு பார்வைக்கு இணங்க ஒரு கிராமப்புற மேம்பாட்டு கட்டமைப்பை நிறுவுவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த சட்டத்தின் கீழ் வயது வந்த உறுப்பினர்கள் திறமையற்ற உடல் உழைப்பு பணிகளை செய்ய முன்வரும் ஒவ்வொரு கிராமப்புற குடும்பத்திற்கும் ஒவ்வொரு நிதியாண்டிலும் 125 நாட்களுக்கு ஊதிய வேலைவாய்ப்புக்கான சட்டப்பூர்வ உத்தரவாதம் வழங்கப்படும். வடகிழக்கு மாநிலங்களை தவிர மற்ற அனைத்து மாநிலங்களுக்கும் மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கும் இடையேயான நிதி பகிர்வு முறை 60-40 இருக்கும். மாநில அரசுகள் தொடர்ந்து வேலையின்மை படியையும் இழப்பீட்டையும் வழங்கும். மாநிலங்களவையில் நடைபெற்ற விவாதத்திற்கு பதிலளித்த மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான், அரசு தேசமே முதன்மை என்ற குறிக்கோளுடன் செயல்படுவதாக கூறினார். கிராமங்களின் வளர்ச்சி இல்லாமல் நாடு வளர்ச்சி அடைய முடியாது என்று அவர் கூறினார். சமூகத்தின் பின்தங்கிய பிரிவினருக்கு சேவை செய்வதற்காக அரசாங்கம் அயராது உழைத்து வருவதாகவும் அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்தார். இந்த மசோதாவை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்ற காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அதை தேர்வு குழுவிற்கு அனுப்ப வேண்டும் என்று வலியுறுத்தினார். கடந்த 11 ஆண்டுகளில் நாடு முழுவதும் சூரிய சக்தி பயன்பாடு 46% அதிகரித்திருப்பதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் கூறினார். தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த ஆண்டில் இந்தியாவின் நிலக்கரி உற்பத்தி 1 பில்லியன் டன்னாக அதிகரித்ததாகவும் இதன் மூலம் உள்நாட்டு இறக்குமதி 8% குறைந்திருப்பதாகவும் தெரிவித்தார். நிலக்கரி உற்பத்தியில் இந்தியா தற்போது உலகின் 4வது முன்னணி நாடாக உருவெடுத்திருப்பதாக குறிப்பிட்ட அமைச்சர் பியூஷ் கோயல், காற்றாலை மின்சக்தி திறன் 53 ஜிகாவாட்டாக அதிகரித்திருப்பதாகவும் கூறினார். பாதுகாப்பு துறையில் நாடு தற்சார்பு நிலையை அடைந்து வருவதாக மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர்,
புதிதாக நிறுவப்பட்ட 2 பாதுகாப்பு தளவாட வழித்தடங்கள் மொத்தம் 9,125 கோடி ரூபாய் முதலீட்டை ஈர்த்துள்ளதாகவும் இதற்காக 289 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டுள்ளதாகவும் கூறினார். கடந்த காலத்தில் நாடு இறக்குமதியை சார்ந்திருந்ததாகவும் ஆனால் இப்போது பாதுகாப்பு துறையில் தற்சார்பு நிலையை அடைந்து வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன் ஏற்றுமதி வெறும் 686 கோடி ரூபாயாக இருந்ததாக கூறிய மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தற்போது நாம் சுமார் 25,000 கோடி ரூபாய்க்கு ஏற்றுமதி செய்கிறோம் என்றார். நாடு முழுவதும் கடந்த 2014ஆம் ஆண்டு 74ஆக இருந்த விமான நிலையங்களின் எண்ணிக்கை தற்போது உதான் திட்டத்தின் கீழ் 160ஆக அதிகரிக்கப்பட்டிருப்பதாக மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். மக்களவையில் இது தொடர்பாக எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்து பேசிய அவர் உதான் திட்டத்தின் கீழ் நாட்டில் உள்ள விமான நிலையங்களை விமான போக்குவரத்துக்கான கேந்திரமாக மத்திய அரசு மாற்றியிருக்கிறது என்றார். நாடு முழுவதும் ஹெலிகாப்டர்களை இயக்குவதற்கு மத்திய அரசு ஆர்வம் செலுத்துவதாகவும் குறிப்பாக வடகிழக்கு மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலங்களில் உதான் திட்டத்தின் கீழ் ஹெலிகாப்டர் சேவையும் விரைவில் செயல்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்றும் தெரிவித்தார். இந்த உதான் திட்டம் அடுத்த 10 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்படும் என்றும் ராம்மோகன் நாயுடு குறிப்பிட்டார். இரண்டாயிரத்து 26ஆம் ஆண்டு ஹஜ் பயணம் மேற்கொள்ள விரும்பும் யாத்ரீகர்கள் முன்கூட்டியே புனித பயணத்திற்கு விண்ணப்பிக்குமாறு மத்திய சிறுபான்மையின நலத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. இது குறித்து வெளியிட்டுள்ள அறிக்கையில் தங்களது பயணத்திற்கான முன்பதிவை அடுத்த மாதம் 15ஆம் தேதிக்கு முன்பாகவே மேற்கொள்ளும்படியும் கடைசி நேர அசௌகரியங்களை தவிர்க்கும்படியும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புனித பயணம் மேற்கொள்ள விரும்பும் யாத்ரீகர்கள் அதற்கென அங்கீகரிக்கப்பட்ட ஹஜ் பயண அமைப்பாளர்களை மட்டுமே அணுகும்படியும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 99.9% மாவட்டங்களில் 5G சேவை அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பதாக மத்திய தொலைத்தொடர்பு துறை அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். மக்களவையில் இது தொடர்பாக எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்து பேசிய அவர் கிராமங்களில் கடந்த 2014ஆம் ஆண்டு 90% இருந்த மொபைல் சேவைக்கான வசதிகள் தற்போது 98.43% மேம்படுத்தப்பட்டிருக்கிறது என்றார். மொத்தம் 6,34,019 கிராமங்களில் செல்போன் சேவைக்கான வசதிகள் மேம்படுத்தப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டார். ஆதார் ஆணையத்திடமிருந்து தனிநபர் தகவல்கள் எதுவும் கசியவில்லை என்று மத்திய மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் ஜிதன் பிரசாதா கூறியுள்ளார். இது தொடர்பாக மக்களவையில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு எழுத்துப்பூர்வமாக அவர் அளித்துள்ள பதிலில் இதனை தெரிவித்துள்ளார். ஆதார் எண்ணை அளிக்கும் இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் ஆதாரில் இடம்பெற்றுள்ள தனிநபர் தகவல்களை பாதுகாக்க விரிவான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக குறிப்பிட்டார். கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு காலங்களில் ஏற்படும் கூட்ட நெரிசலை தவிர்க்க 9 மண்டலங்களில் 138 சிறப்பு ரயில்களை இந்திய ரயில்வே இயக்க உள்ளது. இதுகுறித்து ரயில்வே அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 138 சிறப்பு ரயில்களும் 650 பயணங்களுக்காக திட்டமிடப்பட்டு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை 244 பயணங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பண்டிகை கால கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த மேற்கு ரயில்வே அதிகபட்சமாக 26 ரயில்களையும் மத்திய ரயில்வே 18 ரயில்களையும் இயக்குகின்றன. அதே நேரத்தில் தென் மத்திய ரயில்வே 26 ரயில்களையும் தென்கிழக்கு மத்திய ரயில்வே 12 ரயில்களையும் இயக்க உள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்தனை சிறப்பு ரயில்களை இயக்குவதன் மூலம் பயணிகள் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டை எந்தவித சிரமமும் இன்றி கொண்டாட வகை செய்யப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உலகின் 3வது மிகப்பெரிய ரயில் சேவையாக இந்தியாவின் மெட்ரோ ரயில் சேவை திகழ்வதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்களவையில் இது தொடர்பாக எழுப்பப்பட்ட கேள்விக்கு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை இணை அமைச்சர் டொகான் சாகு எழுத்துப்பூர்வமாக அளித்துள்ள பதிலில் இந்த தகவலை தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் 25 நகரங்களில் தற்போது 1083 கிலோமீட்டர் தூர மெட்ரோ ரயில் தடங்கள் இயக்கப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். 2014ஆம் ஆண்டு 5 நகரங்களில் மட்டுமே இருந்த மெட்ரோ ரயில் சேவை தற்போது 25 நகரங்களுக்கு விரிவுபடுத்தப்பட்டிருப்பதாகவும் டொகான் சாகு கூறியுள்ளார். புற்றுநோய், நீரிழிவு நோய், இதய நோய் ஆகியவற்றை கட்டுப்படுத்த ஏதுவாக நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும்
தேசிய அளவிலான சுகாதார திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். மாநிலங்களவையில் 18ஆம் தேதி இது தொடர்பாக எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்து பேசிய அவர், புற்றுநோய் பாதிப்புக்குள்ளானவர்களுக்கு அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக கூறினார். அடுத்த 3 ஆண்டுகளில் மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனையில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக 372 புற்றுநோய் சிகிச்சை மையங்களை அமைக்க திட்டமிட்டிருப்பதாகவும், இதில் 200 மையங்கள் இந்த நிதியாண்டிலேயே உருவாக்கப்படும் என்றும் குறிப்பிட்டார். தலைநகர் புதுதில்லியில் சுவாசிக்க முடியாத அளவுக்கு காற்றின் தரக்குறியீடு மாறியிருப்பதால் தில்லி வாழ் பொதுமக்கள் பெரும் கவலையடைந்துள்ளனர். காற்றின் தர குறியீடு 498 புள்ளிகளை எட்டியது. மக்கள் மூச்சுவிட முடியாமல் சிரமத்திற்கு ஆளாகினர். மிகவும் மோசமான காற்று மாசு என்பது வாசிர்பூரில் மட்டுமல்லாமல் அதன் அண்மை பகுதிகளான ரோஹிணி, அசோக் விகார் பகுதிகளையும் எட்டியிருக்கிறது. 38 நிலையங்களில் காற்றின் தர குறியீடு மோசம் என்ற அளவிலும் 2 நிலையங்களில் மிகவும் மோசம் என்ற அளவிலும் இருந்தது. இது இந்த குளிர்காலத்தில் நகரத்தின் மிகவும் மாசுபட்ட நாளாகவும் டிசம்பர் மாதத்தில் 2வது மிக மோசமான காற்றின் தர நாளாகவும் பதிவாகியுள்ளது. தலைநகர் தில்லியில் நிலவும் காற்று மாசுபாடு பிரச்சனையை சீர் செய்ய கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாக தில்லி சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மஞ்சிந்தர் சிங் சிர்சா தெரிவித்தார். இது தொடர்பாக செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அவர், முறையான மாசு கட்டுப்பாட்டு சான்றிதழ் இல்லாத வாகனங்களுக்கு 18ஆம் தேதி முதல் பெட்ரோல் நிலையங்களில் எரிபொருள் வழங்கப்படாது என்று தெரிவித்தார். தில்லிக்குள் கட்டுமான பொருட்களை ஏற்றி வரும் லாரிகளுக்கு முழுமையாக தடை விதிக்கப்படும் என்று அறிவித்த அவர், மேலும் தரம் குறைந்த தனியார் வாகனங்கள் தில்லி தலைநகருக்குள் நுழைய அனுமதிக்கப்பட மாட்டாது என்றும் கூறினார். 9 முதல் 10 மாதங்களில் எந்த ஒரு அரசாங்கத்தாலும் மாசுபாட்டை முழுமையாக அகற்ற முடியாது என்றும், ஆம் ஆத்மி கட்சி தலைமையிலான முந்தைய அரசாங்கம் தனது ஆட்சி காலத்தில் எந்த ஒரு உறுதியான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். பெண்கள், குழந்தைகளுக்கு நம்பகமான பாதுகாப்பான இணையத்தை உறுதி செய்வதே அரசின் கொள்கை என மத்திய அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மக்களவையில் எழுத்துப்பூர்வ கேள்விக்கு அவர் அளித்த பதிலில், OTT உள்ளடக்கங்கள் மத்திய திரைப்பட சான்றிதழ் வாரியத்தின் அதிகார வரம்பிற்கு வெளியே தொடர்ந்து இருக்கும் என்று கூறியுள்ளார். அரசின் கொள்கைகள் பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட அதன் பயனர்களுக்கு ஒரு திறந்த, பாதுகாப்பான, நம்பகமான மற்றும் பொறுப்பு கூறக்கூடிய இணையத்தை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளதாக கூறினார். இந்தியாவில் இணையும் எந்த ஒரு சட்டவிரோத உள்ளடக்கம் அல்லது தகவல்களிலிருந்தும், குறிப்பாக ஆபாசமான உள்ளடக்கத்திலிருந்து விடுபட்டு இருப்பதை உறுதி செய்ய அரசாங்கம் உறுதி பூண்டுள்ளதாக அமைச்சர் எல் முருகன் தெரிவித்தார். தமிழகத்தில் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பணிகளுக்கு பிறகான வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. இதனை தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் வெளியிட்டார். இதன்படி தமிழகம் முழுவதும் மொத்தம் 97,37,831 வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளன. இவர்களில் இறந்தவர்களின் பெயர்கள், புலம்பெயர்ந்தவர்களின் பெயர்கள், முகவரி இல்லாதவர்களின் பெயர்கள், இரட்டை பதிவுகள் ஆகியவை நீக்கப்பட்டுள்ளன. சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பணிகளுக்கு முன்பு 6,41,14,587 இருந்த வாக்காளர்களின் எண்ணிக்கை தற்போது 5,43,76,755 குறைந்துள்ளது. இதன் வாயிலாக 15.18% வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளன. இந்திய பொருட்கள் மீதான அமெரிக்க வரி விதிப்பு பாதிப்புகளை விரைந்து களைய வேண்டும் என வலியுறுத்தி பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். அவர் எழுதியுள்ள கடிதத்தில், அமெரிக்க வரி விதிப்பால் திருப்பூர், கோவை, ஈரோடு, கரூர் ஆகிய பகுதிகளின் ஏற்றுமதி துறைகளில் கடும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாக முதலமைச்சர் கூறியுள்ளார். வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூரில் உள்ள காலனி உற்பத்தி நிறுவனங்களிலும் இதே போன்ற மோசமான சூழலே காணப்படுவதாகவும், இதன் காரணமாக லட்சக்கணக்கான வேலைவாய்ப்புகள், குறிப்பாக பெண்களுக்கான வேலைவாய்ப்புகள் பறிபோகும் நிலை உள்ளதாக ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். ஓட்டுக்காக மட்டுமே சிறுபான்மை நலனை பேசும் திமுகவின் கபட நாடகத்தை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். சென்னை கீழ்ப்பாக்கத்தில் அதிமுக சார்பில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் கூட்டணி வைத்துள்ளதாகவும்,
திமுக என்னும் தீய சக்தியை எதிர்த்து ஜெயலலிதா போராடியதாகவும் தெரிவித்தார். தீய சக்திகளிடம் ஏமாந்து போய்விட்டால் விடியல் என்பதே இருக்காது என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறினார். தை பிறந்தவுடன் பாஜக கூட்டணிக்கு மேலும் பல கட்சிகள் வரும் என்று பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் கூறியுள்ளார். ராணிப்பேட்டை சிப்காட் பகுதியில் தனியார் பள்ளியில் முன்னாள் ராணுவ படை வீரர்களுடன் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் பங்கேற்ற கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் முன்னாள் படை ராணுவ வீரர்களிடம் அவர்களது குறைகளை கேட்டறிந்தார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர், பிறந்த நாடு சிறந்த கோவில் என எம்ஜிஆர் பாடல் வரியை மேற்கோள் காட்டி எல்லையில் பாதுகாத்த வீரர்களை சந்திப்பது மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டார். திமுக அரசு தமிழகத்தில் கேந்திரா பள்ளி வரவிடாமல் தடுப்பதாக குற்றம் சாட்டினார். ஆனால் திமுகவினர் நடத்தும் பள்ளியில் மட்டும் ஹிந்தியும் அவரது பிள்ளைகள் மட்டும் ஹிந்தியை கற்றுக்கொள்கின்றனர் என்றார். தமிழகத்தில் அதிமுக தலைமையில் ஆட்சி அமைந்தவுடன் அனைத்து மாவட்டங்களிலும் கேந்திரிய வித்யாலயா பள்ளி கொண்டுவரப்படும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் உறுதியளித்தார். இருபத்தி மூன்றாவது சென்னை சர்வதேச திரைப்பட விழா நிறைவடைந்தது. சிறந்த நடிகருக்கான விருது டூரிஸ்ட் ஃபேமிலி படத்திற்காக நடிகர் சசிகுமாருக்கு வழங்கப்பட்டது. இந்த திரைப்பட விழா கடந்த 11ஆம் தேதி தொடங்கியது. இதில் ஏராளமான தமிழ் படங்கள் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் தேர்ந்தெடுக்கப்பட்ட திரைப்படங்கள் திரையிடப்பட்டன. அதனைத் தொடர்ந்து 18ஆம் தேதி நடைபெற்ற நிறைவு விழாவில் சிறந்த திரைப்படங்கள் மற்றும் கலைஞர்களுக்கான விருதுகள் வழங்கப்பட்டன. அதன்படி இந்த ஆண்டு சிறந்த தமிழ் திரைப்படத்திற்கான விருது பறந்து போ படத்திற்கும், 2வது விருது டூரிஸ்ட் ஃபேமிலி படத்திற்கும் வழங்கப்பட்டது. சிறந்த நடிகருக்கான விருது டூரிஸ்ட் ஃபேமிலி படத்திற்காக நடிகர் சசிகுமாருக்கு வழங்கப்பட்டது. சிறந்த நடிகைக்கான விருதை லிஜோ மோல் ஜோஸ் பெற்றுள்ளார். காப்பீட்டுத் துறையில் அந்நிய நேரடி முதலீட்டு வரம்பை 100% உயர்த்த வழிவகை செய்யும் காப்பீட்டு சட்ட திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்டது. இதனால் மக்களுக்கு என்ன பலன்? இந்த சட்ட திருத்தத்தின் நோக்கம் என்ன? பார்க்கலாம். என்ன தெரிஞ்சுக்க போறோம் செய்தி தொகுப்பில். காப்பீட்டு சட்டம் 1938, ஆயுள் காப்பீட்டு நிறுவன சட்டம் 1956, காப்பீட்டு ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணைய சட்டம் 1999 ஆகிய சட்டங்களில் திருத்தங்களை மேற்கொள்ளும் வகையில் காப்பீட்டு திருத்தச் சட்டம் 2025 சப்கா பீமா சப்கி ரக்ஷா என்ற பெயரிலான மசோதாவை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் 17ஆம் தேதி மக்களவையில் முதலில் அறிமுகப்படுத்திய இந்த மசோதா எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்புக்கிடையே கடந்த செவ்வாய்க்கிழமை நிறைவேற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டது. இதற்கு முன்பு வெளிநாட்டு நிறுவனங்கள் 74% வரை மட்டுமே முதலீடு செய்ய முடியும். ஆனால் இப்போது இந்த வரம்பு 100% உயர்த்தப்பட்டிருக்கிறது. இதனால் மக்களுக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும் என்று பார்த்தோமேயானால், இந்த மசோதாவினால் போட்டி அதிகமாகும். இதனால் உலகளாவிய காப்பீட்டு நிறுவனங்கள் இந்தியாவில் தனித்து செயல்பட முடியும். ஏற்கனவே உள்ள நிறுவனங்கள் சிறந்த சேவைகளை வழங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். இந்த சூழலில் இது வாடிக்கையாளர்களுக்கு அதிக தேர்வுகள், சிறந்த கவரேஜ் திட்டங்கள் மற்றும் நவீன அம்சங்களை தேர்ந்தெடுக்க நல்ல வாய்ப்பாக அமையும். மேலும் பிரீமியம் தொகையிலும் நிவாரணம் எதிர்பார்க்கப்படுகிறது. போட்டி அதிகரிப்பதால் வாடிக்கையாளர்களை ஈர்க்க நிறுவனங்கள் பிரீமியத்தை கட்டுக்குள் வைத்திருக்க முயற்சிக்கும். கிளைம் செட்டில்மெண்டிலும் இந்த மாற்றம் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. இந்த மசோதா மீதான விவாதத்தில் பதிலளித்து பேசிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், அந்நிய முதலீடு 26% இருந்து 74% உயர்த்தப்பட்ட பிறகு இத்துறையில் வேலைவாய்ப்புகள் கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டார். இத்துடன் நிறைவடைந்தது இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சி. மீண்டும் சந்திக்கலாம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில்.